என்ன வீலர்ஸ், ஃபைனலி NX 200 ஷோரூமுக்கு வந்தாச்சு. உண்மையிலேயே இது NX 200ஆ இல்லை CB 200Xக்கு வெறும் பெயர் மட்டும் மாற்றிருக்காங்களா அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த NX சீரிஸ் அப்படிங்கிறது 1988 காலகட்டத்திலிருந்து விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான். XR 600R அப்படிங்கிற மாடலை டிரைவ் பண்ணி அவங்க NX 650 அப்படிங்கிற மாடலை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த NX அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நியூ எக்ஸ்ஓவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே தான் இந்த சீரிஸ் பைக்ஸை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. மல்டிபிளான இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இருந்துட்டு இருக்கு. பட் நம்ம இந்தியாவில் நம்ம NX 200 பார்க்குறோம், NX 500 வந்து பார்க்குறோம். பட் NX 125, NX 150 இந்த மாதிரியான பைக்ஸுமே வந்து இருக்குது. NX 300, NX 650 மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் பைக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த NX சீரிஸ் பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டே டு டே கம்யூட்டராகவும் இருக்கும், டூரராகவும் இருக்கும், அட்வென்ச்சர் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா டெரைனுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வெஹிக்கிள்ஸை வந்து ஹோண்டா வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த பைக்கை வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் டூரர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். நீங்கள் வீக் டேஸில் ஒரு கம்யூட்டராகவும் யூஸ் பண்ணலாம், வீக்கெண்டில் டூரிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டூரராகவும் இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அது மாதிரி தான் இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம NX 200 விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட டிசைனில் என்ன மாற்றங்களை வந்து ஹோண்டா வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். CB 500X அப்படிங்கிற மாடல் ஆல்ரெடி வந்து இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் NX 500 கொண்டு வந்தாங்க. அதில் நிறைய மாற்றங்களை வந்து டிசைனாக வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பட் இந்த 200X பொறுத்த வரைக்கும் 200Xலேருந்து இந்த NX 200 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிசைனாக சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். கம்ப்ளீட்டாக டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த NX சீரிஸ் பைக்ஸ் மாதிரியே தான் இதோட டிசைன்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த செமி ஃபேரிங் டிசைன் தான் வந்து இதில் கேரி ஃபார்வர்டு வந்து பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்க டிசைன் மாற்றம்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஹெட்லைட் விஷயத்துக்கு வரலாம். ஸோ நீங்கள் எல்இடியில் வந்து இப்போ எல்இடி DRL பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு எல்இடி DRL ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்இடி DRL வந்து இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு மைனர் சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இதில் மெயினாக எக்ஸ்டீரியரில் மாறி இருக்க மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட கிராஃபிக்ஸை வந்து குறிப்பிடலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் சைட் பேனல்ஸில் இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸை வந்து நீங்கள் மெயினாக வந்து குறிப்பிடலாம். இந்த கிராஃபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து இந்த இடத்துல 200X அப்படிங்கிறத வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து 200X அப்படின்னு எழுதியிருந்தாங்க. பட் இப்போ NX 500 மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல NX அப்படிங்கிறத வந்து எழுதியிருக்காங்க. ஸோ டிசைனாக வந்து பார்க்க ரொம்பவே வந்து சூப்பராகவே வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த கிராஃபிக்ஸ்லாம் வந்து பார்க்க ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து தோணுது. ஸோ இந்த இடங்களில் ஸோ எனிவே டிசைன் வந்து ஒரு செமி ஃபேரிங் டிசைனில் தான் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு செமி ஃபேரிங் டிசைன் வந்து எனக்கு எப்போவுமே பிடிச்சது தான். எனக்கு ஸ்டன்னர் இருந்த காலகட்டத்திலேயே நான் ஸ்டன்னரை வாங்கி பயன்படுத்தினால தான் எனக்கு அந்த செமி ஃபேரிங் டிசைன்றது எனக்கு எப்போவுமே வந்து பிடிக்கும். கரிஷ்மாவாக இருக்கட்டும், ஸ்டன்னராக இருக்கட்டும், இது எல்லாமே எனக்கு பிடிச்ச ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சிமிலர்லி இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த செமி ஃபேரிங் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மஸ்குலரான ஒரு டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 3 விதமான கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. முன்னாடி இருந்தது இந்த ரெட்டு கிடையாது. இப்போ இந்த NX 500ல் இருக்கிற மாதிரி அந்த ரெட்டு, அதுக்கப்புறம் ப்ளூலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 500ல் இருக்கிற மாதிரி வந்து கலர்ஸே வந்து இதில் வந்து பயன்படுத்திருக்காங்க. ரெட்டு, ப்ளூ, அதுக்கப்புறம் பிளாக், இந்த 3 விதமான கலர் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனாக உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹெட்லைட்ஸாக இருக்கட்டும், இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், டெயில் லைட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எல்இடியில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹார்னெட்டை வந்து டிரைவ் பண்ணதான். ஹார்னெட் 2.0 எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த டெயில் போர்ஷர்ஸ் எல்லாமே உருவாக்கியிருக்காங்க. ஸோ டெயில் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா எக் ஷேப்பில் இருக்கக்கூடிய டெயில் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெக்கல் கார்டு வந்து கொடுத்து அதிலே இண்டிகேட்டரை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசைனாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததாக இதில் கொண்டு இருக்கக்கூடிய அப்கிரேட்ஸ் என்ன அப்படிங்கிறத 1 by 1 பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலர் TFT டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய ஹோண்டா பைக்ஸில் நம்ம இதை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் பகல் நேரங்களில் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு TFT டிஸ்பிளே தான். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் தீமுக்கு வந்து மாறிடுது. இது வந்து ரோட் சிங்க் ஆப் மூலியமாக உங்களால் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 10x10 நேவிகேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் நீங்கள் கண்ட்ரோலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கிளஸ்டரை பார்த்தீங்க அப்படின்னா இது மூலியமாக உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அதில் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த கிளஸ்டர் நம்ம வந்து எல்லாத்துலேயுமே பார்த்தது தான். நம்ம ரீசெண்டாக ஆக்டிவாக பார்த்தோம், SP125, SP160 எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதே கலர் கிளஸ்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா USB Type-Cக்கான சார்ஜிங் போர்ட்டும் இங்கே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 2025 ஹோண்டா வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. பழைய ஜென்ரேஷனில் வந்து கிடையாது. இப்போ அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஹோண்டாவோட இந்த செலக்டபிள் டார்க் ஃபங்க்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தான். பட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பிரேக்ஸ்லாம் வச்சு இயக்குவாங்க. பட் இவங்க இன்ஜினோட டார்க்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சேறு சகதியான இடமா இருக்கட்டும், இல்லை ஒரு மண் சறுக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டார்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஸ்லிப் ஆகாமல் உங்களை வந்து பாதுகாக்கும். பட் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பிக்கப் பர்ஃபார்மன்ஸ் வந்து அக்ரெசிவாக இருந்தால் அது மேஜராக யூஸ் ஆகும்னு எனக்கு நினைக்கிறேன். பட் இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அக்ரெசிவாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இதோட பவர் அண்ட் டார்க்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி OBD2B கம்ப்ளைண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இதோட இன்ஜினை வந்து மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்ஜின் ரிலேட்டடாக பண்ணியிருக்கக்கூடிய மாற்றம். அடுத்ததாக மேஜராக இதில் மாறி இருக்க விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி சிங்கிள் சேனல் ABS-ஆக இருந்ததை இப்போ டூயல் சேனல் ABS-ஆக வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கூலிங் சிஸ்டம், இதில் வந்து ஏர் கூலிங் சிஸ்டம் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்டன் கூலிங் ஜெட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது பிஸ்டனோட சர்ஃபேஸ், அதோட மேல் சர்ஃபேஸில் தான் ஓவர் ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். அது இன்டேக் எடுக்கும்போது அதுமாதிரி பவர் ஸ்டோக் எடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட பிஸ்டனோட மேல் சர்ஃபேஸ் வந்து ஓவராக ஹீட் ஆகும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட் சிஸ்டம் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு நாசில் மாதிரி கொடுத்து ஆயிலை வந்து அதுக்கு கீழே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஹைனஸில் வந்து இருந்த ஒரு டெக்னாலஜி தான். அதை வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஹோண்டா தான் இதை பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நிறைய பைக்ஸில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அப்பாச்சி 310RRலையும் இதை வந்து கொடுத்துருக்காங்க. பிஸ்டன் கூலிங் ஜெட் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி 310RRலையும் இருக்குது. பஜாஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு N250லையும் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வெஹிக்கிளில் பண்ணியிருக்கக்கூடிய அப்கிரேடு. பரவாயில்ல, CB200Xோட கம்பேர் பண்ணும்போது வெறுமனே NX200 பேரை வந்து மாற்றாமல் நிறைய ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த லாங் டூரிங்க்கு தகுந்த மாதிரி செலக்டபிள் டார்க், ஸ்லிப்பர் கிளச் மாதிரியான விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். கூடுதலாக ABS டூயல் சேனல் ABS கொடுத்துருக்கிறதும் ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னே வந்து சொல்லுவேன். இந்த 2025 பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவோட எல்லா பைக்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் வந்து கொடுத்தாங்க தான். பட் அதில் ஒருத்தான அப்டேட் கொடுத்துருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்கில் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதில் நிறைய விஷயங்களை வந்து 2025 வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லுவேன். நான் சொன்ன இந்த விஷயங்கள் மட்டும் இதில் அப்டேட் கிடையாதுங்க. இதோட ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா விலை வந்து ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோட ப்ரைஸிங் என்னன்றதை நான் வீடியோவில் கடைசியில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக இதோட ஃபியூல் டேங்க் விஷயத்துக்கு வருவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி 40 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளால் ஒரு 480 கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் பண்ண முடியும். இதோட சீட் ஹைட் வந்து உங்களுக்கு 810 mm பார்த்தீங்க அப்படின்னா சீட் ஹைட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹைட்டான சீட் ஹைட் தான். பட் பில்லியன் சீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக வந்து இருக்குது. பட் நம்ம ரைட் பண்ணுறவங்களோட சீட் ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. என்னோட ஹைட் வந்து 5.8. என்னால் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக 2 காலையுமே வந்து கீழே வைக்க முடியுது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எந்த லெவலுக்கு என்னால் கிரவுண்டை வந்து ரீச் பண்ண முடியுதுன்னு. ஸோ ஒரு எந்திரிச்சு நிற்கிறோன்ற பட்சத்தில் இந்த லெவலுக்கு வந்து எந்திரிச்சு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாகவே பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டை வந்து ரீச் பண்ண முடியுது. இதோட சீட்டிங் போஸ்டரே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸான ஒரு ரைடிங் போஸ்டரில் இதை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு 80-90லலாம் வந்து ஹைவேஸில் வந்து க்ரூஸ் பண்ணி போகிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸான ரைடிங் போஸ்டரில் தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் ஹேண்டில் பார்லாம் வந்து மேலே ரைஸ் பண்ணி கொடுத்து ரொம்பவே ரிலாக்ஸான ஒரு ரைடிங் போஸ்டரில் வந்து இதை உருவாக்கியிருக்கிற விதம் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணலாம். ஸோ காலும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெண்ட் ஆகாமல் ஓரளவுக்கு நல்ல ரிலாக்ஸாகவே நம்மளால் வந்து உட்காந்து இந்த பைக்கில் வந்து ஓட்ட முடியுது அப்படின்னு சொல்லுவேன். ரைடிங் போஸ்டர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸோ ஹேண்டில் பாரும் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஹேண்டில் பார் ஸ்விட்சஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. லெஃப்ட் சைடில் நான் சொன்ன மாதிரி அந்த கண்ட்ரோலர்ஸ், ஹெட்லைட்டு, ஹார்னு, இண்டிகேட்டர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வருது. ரைட் சைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினோட கில் ஸ்விட்ச், அசார் ஸ்விட்ச் அண்ட் செல்ஃப் ஸ்விட்ச் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பில்லியன் சீட் ஆக்சுவலாக கொஞ்சம் சின்னது தான். ஸோ என்னைய மாதிரி ஆட்கள் பின்னாடி உட்காந்து வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் லீனாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் இதில் வந்து உட்காந்து வரலாம். பிடிச்சிக்கிறதுக்கு கிராப் ரயிலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டூரிங்க்கு பயன்படுத்துறீங்கன்ற பட்சத்தில் இதில் நீங்கள் டாப் பாக்ஸ் மாதிரியான விஷயங்களும் வந்து வச்சுக்க முடியும். ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் கோல்டன் கலர் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன், ரியரில் மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. டயர் பொறுத்த வரைக்கும் 17 inches வீல்ஸில் ஃப்ரண்ட்டில் 110 செக்ஷனும் ரியரில் 140 செக்ஷன் டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பிளாக் பாட்டன் டயர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ஆஃப் ரோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போகிற வகையில் தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சஸ்பென்ஷன் ஃபீட்பேக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் ஸ்டிஃபர் நோட்டில் தான் இருக்குது. ஹைவேஸ் ஹை ஸ்பீட் க்ரூசிங்க்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மைனராக ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு 167 mm தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அட்வென்ச்சர் பைக் அப்படின்னும் போது
குறைஞ்சது ஒரு 180 mm நம்ம எதிர்பார்ப்போம். பட் 167 mmன்றது கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால தான் சொன்னேன், மைனர் அட்வென்ச்சர் பர்பஸ்க்கு நீங்கள் இதை வந்து பயன்படுத்தலாம். பட் ஹைவே க்ரூசிங் ஒரு டூரராக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஓகே அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டூயல் சேனல் ஏபிஎஸ் தான். ஃப்ரண்ட்டில் 276 mm, ரியரில் 220 mm டிஸ்க் பிரேக் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பிரேக்கிங் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே இருந்துச்சு. ஈஸியாகவே நம்மளால் பிரேக் வந்து அப்ளை பண்ண முடிஞ்சு நல்லாவே இருந்துச்சு. பிரேக்கிங்கில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. எனக்கு இதில் மெயினாக அப்கிரேட் ஆனதாக பார்த்ததே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூயல் சேனல் ஏபிஎஸ் தான். ஏன்னா ஒரு டூரிங்லாம் பண்ணுறோன்னும் போது கண்டிப்பாக ஏபிஎஸ் அப்படிங்கிறது வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்வேன். அதே மாதிரி இவங்க அட்வென்ச்சர் டூரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட்வென்ச்சர் டூரராக இருக்கிற சமயத்தில் மேபி ஒரு சுவிட்சபிள் ஏபிஎஸ் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இதில் சுவிட்சபிள் ஏபிஎஸ் கிடையாது. இதோட இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இது இன்ஜின் பார்த்தீங்கன்னா NX 200ன்னு போட்டிருக்காங்களே, ஒரு 200cc இன்ஜினாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு 184.6 cc கொண்ட இன்ஜின் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதிகபட்சமாக உங்களுக்கு 16.7 PS பவரும் 15.7 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. பழசோட கம்பேர் பண்ணும்போது மைனராக பவர் அண்ட் டார்க்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஏர் கூலிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் தான். லிக்விட் கூலிங் மாதிரியான விஷயங்கள் இதில் வந்து கிடையாது. பட் இதோட ஹீட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பெருசாக ஒரு 150cc பைக்லாம் ஓட்டினா எந்த லெவலுக்கு ஹீட் ஆகுமோ அந்த மாதிரி தான் ஹீட் வந்து ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-250cc அவங்க லிக்விட் கூலிங் வந்து கொடுக்கலாம். லிக்விட் கூலிங்காக இருக்கட்டும், ஆயில் கூலிங் வந்து கொடுக்கலாம். பட் இதோட கூலிங் சிஸ்டம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவேன். மேபி ஆயில் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த பிஸ்டன் கூலிங் ஜெட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, இதோட இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, டே டு டே யூசேஜுக்கு இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்குது. ஆல்ரெடி இதோட சஸ்பென்ஷன் செட்டப் பற்றி சொல்லிட்டேன். அதே மாதிரி பிரேக்கிங் எப்படி இருந்துச்சுன்றதும் சொல்லிட்டேன். கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்குன்றதையும் சொல்லிட்டேன். இதோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி மட்டும் சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வெஹிக்கிளில் பிடிச்சது கிளச் ரொம்ப லைட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி இதில் வந்து அசஸ் ஸ்லிப்பர் கிளச்சும் பயன்படுத்திருக்குன்னா கிளச் ரொம்ப லைட்டராக இருக்குது. ஹோண்டாவோட அதாவது CB200Xே பார்த்தீங்கன்னா கிளச் ரொம்ப லைட்டராக வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். இன்ஜின் ரொம்ப ரிஃபைண்டாகவே இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. செலக்டபிள் டார்க் எனக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லீனியராக தான் இருக்கோ தவிர அக்ரெசிவாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. 0 to 60 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப லீனியராக வந்து பவர் டெலிவரி பண்ணுது. டாப் எண்டுங்கிறது கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் அதர் காம்படிட்டர் மேபி இது ஒரு 200cc காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா இதோட டாப் எண்ட் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது. சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது ஃப்ளிக்கபிலிட்டி ரொம்ப பெட்டராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஒவ்வொரு கார்னரில் பூந்து வரது கொள்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃப்ளிக்கபிளாகவே இருந்துச்சுன்னு சொல்லுவேன். வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 148 கிலோ பக்கம் தான் சம்திங் வெயிட் வந்து வருது. பழைய மாடலோட ஒரு 1 கிலோ பக்கம் வெயிட் வந்து ஏற்றிருக்காங்க. பட் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற வகையில் தான் இதோட வெயிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லீனியர் தான். அக்ரெசிவாக எதிர்பார்க்காத ஆட்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஓவர் டேக்கிங்லாம் எடுக்கிற அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து இருக்குது. ஹைவேஸில் ஒரு 80-90 வரைக்கும் க்ரூசிங் ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஹை ஸ்பீட் அப்படின்னும் போது அண்டர் பவராக வந்து ஃபீல் ஆகுது. 100 லெவலாக வந்து க்ரூஸ் பண்ணும்போது ஒரு மைனர் வைப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபீல் ஆகுது. பட் 80-90 க்ரூஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த வெஹிக்கிளில் வைப்ரேஷனும் இல்லை, இன்ஜினும் பெருசாக ஸ்ட்ரெயின் ஆகாமல் அது ஓடுது. பட் ஹை ஸ்பீடில் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் வந்து தெரியுது. பட் அந்த மிட் ரேஞ்ச் வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். க்ரூசிங் பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்வீட் ஸ்பாட்டுங்கிறது அந்த 80-90க்குள்ளே தான் இதோட ஸ்வீட் ஸ்பாட். 100-110 அப்படின்னும் போது இன்ஜின் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னு சொல்லலாம். எனிவே இதுதான் இந்த வெஹிக்கிளை நான் ஓட்டி பார்த்த அனுபவம். எனக்கு பர்சனலாக சொல்லணும்னா சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு பிடிச்சிருந்துச்சி. ஹைவேஸில் ஒரு 80-90 க்ரூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. கார்னரிங் ஸ்டெபிலிட்டி பிரேக்கிங் மாதிரியான விஷயங்கள் நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. மைனஸாக நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 200cc மித்த பைக்ஸோட கம்பேர் பண்ணால் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதை ஒரு மைனஸாக வந்து குறிப்பிடலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்குது. மேபி பில்லியன்லாம் வச்சு ரைட் பண்ணும்போது அண்டர் பாடி அடி படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் பில்லியன் வச்சு டெஸ்ட் பண்ணல. பட் எனக்கு எந்த இடத்துலையும் அடியும் படலை. ஓகே வீலர்ஸ், இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1,68,499 விலையில் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. விலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பாசிட்டிவ் சைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல வெஹிக்கிளாகவும் இருக்குது. டே டு டே கம்யூட்டராகவும் இது இருக்குது. ஹைவேஸில் 80-90 க்ரூஸ் பண்ணிங்கன்னா அந்த வைப்ரேஷன்லாம் இல்லாமல் ரிலாக்ஸாக ரைட் பண்ணுறதுக்கு தகுந்த ஒரு வெஹிக்கிளாகவும் இருக்குது. அதே மாதிரி டூரிங்லாம் பண்ணும்போது மைலேஜுங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்ப்பீங்க. அப்படி பார்க்குறீன்ற பட்சத்தில் ஒரு 40-45 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாகவும் இருக்குது. ரைடிங் போஷர் எனக்கு பர்சனலி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸான ரைடிங் போஷர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். இதோட டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டெக் ஃபீச்சர்ஸ், த கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மாதிரியான விஷயங்கள், அதாவது செலக்டபிள் டார்க் மாதிரியான விஷயங்கள், அசஸ் ஸ்லிப்பர் கிளச் மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கிறது இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெகட்டிவாக நான் பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, மேபி 2 விஷயம்னு சொல்லலாம். ஒரு விஷயம் இதோட ப்ரைஸிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது.
ரெண்டாவது விஷயம் பர்ஃபார்மன்ஸ். இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லீனியராக இருக்குன்றத வீடியோவில் சொல்லியிருப்பேன். அக்ரெசிவான பர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து கிடையாது. மேபி எனக்கு நான் ஆசைப்படுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்து இந்த NX 300 மாதிரியான மாடல்ஸ்லாம் வந்து இருக்குதான். பட் இங்கே கிடையாது, வேறு மாடல்லாம் இருக்குதான். 300Fல இருக்கக்கூடிய அந்த இன்ஜினை இதில் பொருத்தி NX 300 அப்படின்னு கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக நல்ல டார்க்கியான ஒரு இன்ஜினை வந்து சொல்லலாம். ஸோ அந்த இன்ஜினில் இதை கொடுத்தாங்க அப்படின்னா ஹை ஸ்பீட் க்ரூசிங்கும் ஓரளவுக்கு பெட்டராக இருந்திருக்கும். இனிஷியலில் டார்க்கும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஏற்றி கொடுத்தாங்கன்னா அட்வென்ச்சருக்கும் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா அதோட டார்க் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ என்னோட கருத்து இதுதான். ஸோ ஒரு 300cc அதை கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. எனிவே ஒரு டே டு டே கம்யூட்டராக இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் பார்க்குறீங்க, எனக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் பெருசாக தேவையில்லை ப்ரோ, 80-90 ரொம்ப ரிலாக்ஸாக நான் க்ரூஸ் பண்ணாலே போதும், எனக்கு பெட்டரான ஒரு மைலேஜும் கொடுக்கணும், இப்படிலாம் யோசிக்கிறீங்க, ப்ரைஸை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எனிவே உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.